ஹலோ ஆல், வெல்கம் டு ஹாப்பினெஸ்ட். இந்த வீடியோ லாஸ்ட்டு சாட்டர்டே எடுத்தது. மாமனாருக்கு உடம்பு சரியில்லை, அதனால் ஹஸ்பண்ட் வந்து பூனேலேருந்து வந்திருந்தாங்க. என்னையும் சாட்டர்டே அன்னைக்கு கிளம்பி ஊருக்கு வர சொல்லிட்டாங்க. பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிட்டு நீ கிளம்பி ஊருக்கு வந்துடும், உனக்கு லீவ் தானே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட் இருந்தாங்கன்னா நாங்கள் காரில் போயிருப்போம். ஹஸ்பண்ட் இல்லைங்கிறதுனால நான் பஸ்ஸில் தான் ட்ராவல் பண்ணி போனேன். மாமனாருக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு இஷ்யூவும் கிடையாது. அவங்களுக்கு கையில் வந்து நகைச்சுத்தி வந்துருந்துச்சு. அதுக்காக டெம்பரரியாக வந்த பிபி தான். டாக்டர் வந்து பிபி மாத்திரை ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க. பட் இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தங்க, என் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு ஒருத்தங்க டாக்டராக இருக்காங்க. அவங்களுக்கு கால் பண்ணி சுச்சுவேஷனை சொல்லிவிட்டு இந்த டிபி மாத்திரை எடுக்கவா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. அவங்க இல்லை, பார்த்துட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னதால் பிபி மாத்திரை எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தா பிபி அவங்களுக்கு ரொம்பவே நார்மலாக இருந்துச்சு. அதனால் அவங்க பிபி மாத்திரை எடுக்கலை. நார்மலாக வந்து பிபி மாத்திரை ஒரு வாட்டி எடுத்துட்டா அதை விடாமல் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. அன்றைக்கி பஸ்ஸில் ட்ராவல் பண்ணது, ப்ரைவேட் பஸ்ஸில் போயிருந்தேன். அந்த க்ரீனரிஸ் எல்லாம் பார்த்துட்டு, சுற்றி இருக்கிறது எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டு, அந்த பழைய பாட்டெல்லாம் கேட்டுட்டு போகிறது வந்து அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. நான் வந்து நார்மலாக என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து ஒரு மொமெண்ட் வரணும், அதை க்ரியேட் பண்ணணும், நம்ம ஒரு பிளேஸ்க்கு போகணும், அப்போ தான் வந்துட்டு நான் ஹாப்பியாக இருப்பேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இல்லாமல் சின்ன சின்ன மொமெண்ட்ஸ் கூட நான் என்ஜாய் பண்ணுவேன். ஒரு மழை வருது அப்படின்னா அதில் நனையிறதை என்ஜாய் பண்ணுவேன். சன்செட் பார்க்குறது, சன்ரைஸ் பார்க்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரி க்ரீனரிஸ் பார்க்குறது, பாறைகளுக்கு இடையில அந்த பெரிய பெரிய மலையில் வந்து குட்டி குட்டியாக ட்ரீஸ் எல்லாம் தெரியும் பாருங்கள், அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறதுங்கிற மாதிரி என்ஜாய் பண்ணுவேன். அதனாலேயே நான் எப்போவுமே ஹாப்பியாக இருப்பேன். சின்ன சின்ன விஷயங்கள் கூட நம்ம என்ஜாய் பண்ண கற்றுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃப்பில் வந்து கஷ்டம் வரும், அந்த நேரத்தில் ஃபீல் பண்ணுவோம், அழுவோம், எல்லாமே பண்ணுவோம். பட் இருந்தாலுமே வந்துட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம். ஸோ போகிறப்போ பெருந்திரியில் இறங்கி தான் அடுத்த பஸ் ஏறினேன் அப்படிங்கிறதுனால சந்தைக்கடைக்கு பக்கத்தில், பழைய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் ஒரு பூண்டு கடை ஹோல்சேல் பூண்டு. அங்கே வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க. இங்கே பூண்டு வாங்கினோன்னா 3 மாதத்துக்கு நம்மளுக்கு கெடாது, பத்திரமா வச்சுக்கலாம். அங்கே இறங்கி ஆல்ரெடி எங்கிட்ட பூண்டு இருந்தாலுமே வந்துட்டு ஒரு 1 கிலோவுக்கு மேலே பூண்டு வாங்கிட்டேன். ஊரில் அத்தை எடுத்துக்க சொன்னால் அவங்க ஆல்ரெடி எனக்கு இருக்குது, நீயே எடுத்துகிட்டு போன்ட்டாங்க.